மேட்ச் பயங்கரமா இருந்துச்சு தல. நான் எதிர்பார்க்கறத விட இந்த மேட்ச் ரொம்ப எதிர்பார்த்தேன். நல்லா எப்படியும் ஜெயிக்கணும்னு கன்ஃபார்ம் தெரியும். ஆஸ்திரேலியா மேட்ச் வேற, எப்போதுமே அவனை தான் கப் அடிச்சுட்டே இருக்கானோ. இந்த தடவை நம்ம இந்தியா அடிக்கணும் எதிர்பார்த்தா, அதே மாதிரி இந்தியா அடிச்சிச்சு. அது விராட் கோலி சேசிங் பயங்கரமா இருந்துச்சு. நான் எதிர்பார்த்த சதம் போடன்னு எதிர்பார்த்தேன், ஆனா போட முடியல. இருந்தாலும் கொஞ்சம் வருத்தம் தான். இருந்தாலும் எல்லாம் ரோஹித் சர்மாவும் அடிப்பான்னு பார்த்தா அவனும் அடிக்கல. எப்போது மேட்ச் எல்லா மேட்சும் அப்படி விட்டுறான். ஆனா கோலி நான் நம்பினேன், அதே மாதிரியே அடிச்சிட்டாப்புல, ஜெயிச்சிட்டாப்புல. முடிஞ்சிச்சு மேட்ச். மஜாவா இருந்துச்சு மேட்ச். ரொம்ப பிடிச்சிருந்த மேட்ச். பசங்க எல்லாம் இந்திக்காரங்க எல்லாம் சேர்ந்து தான் பார்த்தவங்க. பயங்கரமா இருந்துச்சு மேட்ச். எக்ஸ்பெக்ட் பண்றது எப்படின்னா, நம்ம விராட் கோலி மட்டும் சதம் அடிச்சு இன்னும் பயங்கரமா அடிப்பான்னு எதிர்பார்த்தேன். லாஸ்ட் வரைக்கும் இருப்பான்னு நினைச்சேன், ஆனா இல்ல. ஹர்திக் பாண்டியாவும் நல்லா அடிச்சான். பயங்கரமா வந்து ஜெய்சிங் கொடுத்து எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு தல. ஆஸ்திரேலியாவுக்கு நம்ம கண்டிப்பா ஆஸ்திரேலியா ஜெயிக்க விடக்கூடாது. எப்படி இந்தியா ஜெயிச்சது எனக்கு ரொம்ப புரியல. கண்டிப்பா தல, எப்போதுமே இந்தியா தான் தல. இந்தியா தான் கண்டிப்பா ஜெயிக்கும். விராட் கோலி இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இல்ல. விராட் கோலி தான் நம்மளுக்கு எப்போதுமே கண்டிப்பா ஜெயிப்பாரு. நான் மும்ரா கொஞ்சம் இப்போ இந்த தடவை கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உக்காண்டாப்ல பவுலிங்ல. அவரு இருந்தா என்ன பக்காவா இருக்கும். அவதான் தல. சூப்பரா இருந்தேண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயந்து வேணா ஆஸ்திரேலியா பேட்டிங்னால ஸ்டார்டிங் வந்து ஹெட் பேட்டிங் கொஞ்சம் ஸ்டாண்டர்டா நின்றுட்டு இருந்தா போல. 10 பாட்டா 30 ரன்ல அருமையான விக்கெட்டு, தரமா ஸ்பின்னர் காலி ஆயிட்டா போல. அதுக்கப்புறம் ஸ்மித் ஸ்டாண்டிங் கொடுத்து எதிர்பார்க்கவே இல்லைண்ணா. ஸ்மித் பாத்தீங்கன்னா சரியான ஸ்கோரிங்ல ஸ்டாண்டிங் லெவல்ல போயிட்டா போல. அதுக்கப்புறம் பட்டு நம்ம ஸ்பின்னர்ஸ் வருண் சக்கரவர்த்தி, ஷமிலாம் தரமா போட்டா போல பாலிங்லாம். இவரு பாத்தீங்கன்னா ஜடேஜாலாம் அதுக்கு மேல, ஜடேஜாலாம் தரமா போட்டா. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல தான் மேட்ச் ஜெயிச்சிங்க. யாரு விக்கெட் ஆயிடுவாங்கன்னு நினைச்சாங்களோ தலைமை வந்து 1 டவுன்ல இறங்கி முச்சு குத்தா போல. ஃபைனல் வரையும் சூப்பரா இருந்தது. நின்னு நிதானமா விளையாண்டாரு. அவரோட மேட்சிங் அதான். அழகா விக்கெட் ஆனாலும் சரி ஸ்டாண்டிங் லெவல்ல நின்று மேட்ச் சூப்பரா எடுத்துட்டு போனா போல. அவர் எடுத்துட்டு போலனா மேட்ச் இழுத்து மூடிட்டு இருப்பாங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங். ஆனா ஸ்கோர் கம்மி தான். இந்தியா ஸ்கோரிங் பார்த்தோன்னே எதிர்பார்த்தேன். 244 260 கிட்ட சம்திங் அவ்வளவுதான் இருந்தது. அது நான் 300 மேல போயிருந்தா கொஞ்சம் டஃபா போயிருக்கும் மேட்ச். 260 இருந்ததுனாலதான் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா 100% இந்தியா தான் ஜெயிச்சிரும்னு தெரிஞ்சு. ஏன்னா பேட்டிங் லெவல் சூப்பரா இருக்குண்ணா. இந்தியாவில் பொறுத்தவரை ஓப்பனிங் ரோஹித், கில்லு நல்லா ஃபார்ம்ல இருப்பாரு நினைச்சேன். இவ்வளவு மேட்ச் ஆடிட்டு வரும்போது நல்லா ஃபார்ம்ல இருந்தாரு நினைச்சேன். கடைசியில பார்த்தா மனுஷன் இந்த மாதிரி சொதப்பிட்டா போல. ஆனா யார் ஃபார்ம் அவுட்ல இருக்கிறா போல அவரு வந்து அடிச்சு கொடுத்துட்டு போனாரு. கோலியை சொல்றேன், தரமா அடிக்கிறா போல மேட்ச. அதெல்லாம் ஐபிஎல் இப்ப எதிர்பார்க்கலாம் அவர் பண்ற இதெல்லாம். ஹர்திக் பாண்டியா சொல்லவே தேவையில்ல. அதனால ஒண்ணு லாஸ்ட்ல நின்று ஸ்டாண்டிங் கொடுத்து அவரும் கேஎல் ராகுல் முடிப்பாங்க பார்த்தா விக்கெட் கொடுத்துட்டு போயிட்டாரு ஃபைனலா. டெஃபினெட்லி ஆப்போனன்ட்டே ஆஸ்திரேலியா தான். ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்ட பிறகு இந்தியா ஃபைனல் அடிச்சிரும். ஏன்னா இப்ப நாளைக்கு சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச், அதுல எப்படியாவது சவுத் ஆப்பிரிக்கா தான் வரும். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா எப்போ பார்த்தாலும் செமி ஃபைனல்லே போயிடுறாங்க. ஃபைனல்ல வரணும், இந்தியா கூட போடணும். இந்தியா கூட போட்டு இந்தியா ஜெயிச்சிடணும். அது கண்டிப்பா அடிச்சிடும் ப்ரோ. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா அந்த அளவுக்கு ஃபார்ம் அவுட். இப்பதான் ஓரளவுக்கு பவுலிங் டீம்ல ஓரளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆஸ்திரேலியா வந்தா கம்பல்சரி ஆஸ்திரேலியா ஃபைனல் ரொம்ப டஃபா இருந்திருக்கும். சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணாலும் ஓகே தான், நெக்ஸ்ட் டீம்ல வந்தாலும் ஓகே தான். இந்தியா கண்டிப்பா ஃபைனல் அடிச்சிடும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.